காசாவின் நிலைமை கவலை அளிக்கிறது என்று இந்தியா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காசாவின் நிலைமை குறித்து கவலைப்படுகிறோம். அனைத்து பிணை கைதிகளும் விடுவிக்கப்பட்டு காசா மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம் என்று தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இஸ்ரேல் இடையே கடந்த ஜனவரியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்த நிலையில், பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவதை ஹமாஸ் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி வருவது மட்டுமல்லாமல், அமெரிக்கா மற்றும் பிற மத்தியஸ்தர்களின் ஆலோசனைகளை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என்று குற்றம் சாட்டிய இஸ்ரேல், போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக காசா மீது கடுமையான வான்வழி தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருந்தது. ஹமாஸ் குழுவுக்கு எதிராக காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில், இந்தியா தனது கவலையை தெரிவித்துள்ளது.